வணக்கம். செல்வங்களை சேர்க்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? வெல்த் மேனேஜ்மெண்ட். அதுல முயற்சியால் சேர்க்கும் செல்வங்கள்ல அறிவு செல்வம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமா என்ன அறிவு செல்வம் பார்த்துட்டு இருக்கோம்னா, மெய்ப்பொருள் காணும் அறிவு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோட உண்மை தன்மை என்ன, அதோட இறுதி விளைவு என்ன அப்படின்றத நம்ம ஆராயணும். அதுதான் மெய்ப்பொருள் காணும் அறிவு. அந்த மெய்ப்பொருள் காணும் அறிவு இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்றதுதான் லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு செல்லக்குட்டி கேட்டிருந்தாங்க இல்லையா? டவுட். அதுக்குதான் இன்னைக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா பதில் சொல்ல போறாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்ல பார்த்தோம். அதாவது உலகத்துல உள்ள மற்ற பொருள்கள் சார்ந்துதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது மேல ஒரு சின்ன பற்று வச்சு அதுதான் இன்பம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? உதாரணமா இங்க பாருங்க. இவங்க பாத்தீங்கன்னாலே தெரியுது இல்லையா? இவங்க என்ன சொல்ல வராங்க? இதெல்லாம் மெய்ப்பொருள் இல்லப்பா அப்படின்னு சொல்ல வராங்க. எதெல்லாம் மெய்ப்பொருள் இல்ல? அதாவது நம்ம கம்ப்யூட்டர், நம்ம அது மேல வச்சிருக்க பற்று, அடுத்தது இதுதான் நமக்கு இன்பம் தரும்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அது நம்ம வச்சிருக்கக்கூடிய மொபைலு, அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள், பணம், அது இல்லாம ட்ரக்ஸ், சரிங்களா? அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய சினிமா, நம்ம டிவில பாக்குறது, மியூசிக் கேட்கறது, இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல இந்த உலகம்தான் நமக்கு இன்பமயமானது. இந்த உலகத்துல உள்ள இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதுதான் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதுன்ற நினைச்சு என்ன பண்றோம்? நமக்கு அது மேல ஒரு மயக்கம் ஏற்பட்டுடுது. அந்த விஷயங்கள் மேல ஒரு மயக்கம் ஏற்பட்டுடுது. இப்ப பாத்தீங்கன்னா மொபைல் இல்லாம இருங்கன்னா பெரியவங்க சின்ன அதான் பெரியவங்களாலே முடியாது. சின்ன செல்லக்குட்டீஸ்லாம் என்ன பண்றாங்க? அதுக்கு அடிக்டாவே ஆயிட்டாங்க. அதுதான் தனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம்னு அடிக்ட் ஆயிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி டிவி. சில பேருக்கு கார்ட்டூன் அப்படியே விடாம அதுல வர கார்ட்டூன்லாம் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருப்பாங்க சில செல்லக்குட்டீஸ்லாம். சில பேர்லாம் அந்த சீரியல் பார்க்கறது இதெல்லாமே ரொம்ப அடிக்ட். அப்புறம் மூவிஸ். சில பேருக்கு வ மூவிஸ் பார்க்காம இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அடிக்ட். அதுதான் தனக்கு மகிழ்ச்சி. என் வேலை ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குப்பா. நான் மூவி போணும், அது போணும், இது போணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? இப்ப பாரு, இதுதான் தனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மெய்ப்பொருள்னு நினைச்சுக்கிறாங்க. தனக்கு எது மகிழ்ச்சியை தரக்கூடியதோ, உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதுதான், சந்தோஷத்தை தரக்கூடியதுதான் மெய்ப்பொருள். ஆனா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் மகிழ்ச்சியை தர்றதுனால இதுதான் மெய்ப்பொருள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா மகிழ்ச்சின்றது, அந்த இன்பம்ன்றது நமக்கு நிலைத்த இன்பம் கிடைக்கணும். இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிலைத்த இன்பத்தை கொடுக்குமா? அதாவது இந்த மாதிரி டிவிக்கு அடிக்ட் ஆகுறது, மூவிஸ் பார்க்க அடிக்ட் ஆகுறது, அடுத்த மியூசிக், இதுக்கு ஃபுல்லாவே இது இருந்தாதான் எனக்கு அப்படின்னு இருக்காங்க இல்லையா? இதுதான் எனக்கு மகிழ்ச்சின்ற இருக்காங்க இல்லையா? அதுக்கு அடிமையாகி சில ஃபுட் ஐட்டம்ஸ், சரிங்களா? எனக்கு பிரியாணி சாப்பிட்டாதான் உண்டு, எனக்கு நான்வெஜ் சாப்பிட்டாதான் உண்டு, அதுதான் எனக்கு மகிழ்ச்சின்ட்டு இது இல்லாம இருக்க முடியாது. அது மாதிரி பணம். பணம் நமக்கு தேவைதான். ஆனா அதுக்கே நம்ம அடிமையா ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதுதான். ஆனா நமக்கு நிலையான மகிழ்ச்சி தரக்கூடியதா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க். இது யாருமே நினைச்சு பாக்குறது இல்ல. இது மேல மயக்கம் கொண்டு இது அத்தனையும் நமக்கு நிலைத்த இன்பத்தை தரக்கூடியதா அப்படின்னா அங்க கொஸ்டின் மார்க் தான். சரிங்களா? அந்த மயக்கத்துல இருந்து அவங்க தெளிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? அந்த மெய்ப்பொருளை ஆராயணும். இவையெல்லாம் நமக்கு நிலைத்த இன்பத்தை தரக்கூடியதா அப்படின்னு ஆராய்ஞ்சா இதெல்லாமே நமக்கு நிலைத்த இன்பத்தை தரக்கூடியது இல்ல. ஏன்னா இது இல்லைன்னா நம்ம என்ன நினைச்சிருவோம்? நம்ம மகிழ்ச்சி போயிடுச்சுன்னு நினைச்சுப்போம். இது என்னைக்குமே பணம் நிலையானதா இல்ல. இங்க இருக்கக்கூடிய எந்த விஷயமுமே நிலையானது கிடையாது. எப்ப வேணா நம்மளை விட்டு போகக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப இதெல்லாம் இருந்தாதான் மகிழ்ச்சின்னும் போது இது போயிடுச்சுன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியே இல்லையே. அப்ப நிலைத்த இன்பம் இல்லையே. அப்ப நிலைத்த இன்பத்தை எது தருதோ அதுதான் என்னது? மெய்ப்பொருள். இதெல்லாம் உண்மையான பொருள்கள் கிடையாது. இந்த பொருள்கள் எப்ப வேணா நம்மளை விட்டு போயிடும். மெய்ப்பொருள்னா என்ன? எப்பவுமே. மெய்னா என்னது? எப்பவுமே, எந்த காலத்திலயும், எந்த சூழ்நிலையிலையும் அப்படின்னு அர்த்தம்.
அப்ப எந்த காலத்திலையும் எந்த சூழலிலும் நமக்கு நிலைத்த இன்பத்தை எது தருதோ அதுதான் மெய்ப்பொருள். அப்ப இதெல்லாமே இந்த வேர்ல்ட்லி திங்ஸ் இதெல்லாமே என்னது? சிற்றின்பம், சிறிய இன்பம், வரும் போயிடும். ஆனா பேரின்பம் அதுதான் என்னது? மெய்ப்பொருள். சரிங்களா? எப்ப அந்த மெய்ப்பொருளை நம்ம அடைய முடியும் அப்படின்னா, அந்த மெய்ப்பொருளை நம்மளால காண முடியும். அந்த அறிவு எப்ப வரும்னா, இந்த வேர்ல்ட்லி திங்ஸ் இருக்கு இல்லையா? இதுல இருந்து எப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விலகி வரோமோ, சீ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயக்கத்துல இருந்து எப்ப தெளிஞ்சு வெளியில வரீங்களோ, உங்ககிட்ட இருக்கிற இருள் அப்பதான் மறைய ஆரம்பிக்கும். அப்ப இருள் மறைஞ்சு என்ன ஆகும்? அந்த காடோட பிளெஸ்ஸிங்ஸ், அந்த பிரபஞ்ச சக்தி சொன்னோம் இல்லையா? அது வந்து உங்களை நெருங்க ஆரம்பிக்கும். அப்படி நெருங்க 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 தான் உங்களுக்கு என்னது? உங்க லைஃப்ல நீங்க நினைச்ச எல்லா நல்லதும் நடக்கும். அதுதான் உங்களுக்கு என்னது? உங்க செயல்கள் எல்லாமே நன்மையில தான் போய் முடியும். உங்களுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே என்ன ஆகும்? பலிக்கும். சரிங்களா? அது எப்ப நடக்கும்? உங்க மனசு தூய்மையாக ஆரம்பிக்கும். தூய்மையாக ஆரம்பிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த பிரபஞ்சம், அந்த காட் பிளெஸிங்ஸ் உங்களை நெருங்குதுன்னு அர்த்தம். அது எப்ப நடக்கும்? இதெல்லாம் சீச்சி இந்த வேர்ல்டு திங்ஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு அந்த மயக்கத்துல இருந்து எப்ப வெளியில வரீங்களோ, இதுதான் மெய்ப்பொருள் காணும் அறிவு. சரிங்களா? இந்த மெய்ப்பொருள் காணும் அறிவு உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க எப்ப பாரு என்ன பண்ணுவீங்க? இதுதான் நமக்கு இன்பம், நிலைத்த இன்பம்னு இந்த வேர்ல்ட்லி திங்ஸ்லயே உழண்டுட்டு இருப்பீங்க. இதுக்குள்ளேயே நீங்க முடங்கி கிடப்பீங்க, இதுக்குள்ளேயே. அப்ப முடங்கி கிடக்கும் பொழுது உங்களால என்ன பண்ண முடியாது? அந்த பிரபஞ்சத்தை நோக்கி உங்களால போக முடியாது. காடோட பிளெஸிங்ஸ் உங்களை நெருங்கி வராது. அப்ப நெருங்கி வரலனால என்ன ஆயிடும்னா, திரும்ப திரும்ப இந்த இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஆனா இந்த வேர்ல்ட்லி திங்ஸ்க்காக, இது மேல இருக்கிற ஆசையினால, இதுதான் சந்தோஷம்ன்றதுக்காக நீங்க திரும்ப திரும்ப இந்த உலகத்துல பிறந்துகிட்டே இருப்பீங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக திரும்ப திரும்ப பிறக்கிறது ஒரு நல்லதா? இது ஒரு சிறப்பான லைஃபா? நீங்களே சொல்லுங்க. இது ஒரு சிறப்பான லைஃபா? இந்த ஒரு வந்து ஒண்ணுமே அதாவது நமக்கு இதெல்லாம் எப்ப வேணா வரும் போகும். இந்த ஒரு விஷயத்துக்காக இதுதான் மகிழ்ச்சின்னு நினைச்சு நீங்க அந்த மயக்கத்திலே உழந்துட்டு இருக்கும்போது திரும்ப திரும்ப இந்த ஒரு மகிழ்ச்சிக்காகவே இந்த உலகத்துல நீங்க பிறந்துகிட்டு இருப்பீங்க. சரிங்களா? அப்ப இந்த வாழ்க்கை நமக்கு சிறப்பான வாழ்க்கையா? நிச்சயமா இல்லவே இல்லை. இல்லையா? அதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க. மெய்ப்பொருள் காணும் அறிவு இல்லைன்னா திரும்ப திரும்ப இந்த சின்னத்தனமான விஷயங்களுக்காக நம்ம இந்த உலகத்துல திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருப்போம். இது ஒரு சிறப்பான வாழ்க்கையே இல்ல. நம்ம அந்த பிரபஞ்சத்தை நோக்கி நகரவே முடியாது. நிலைத்த இன்பத்தை நோக்கி நகரவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த திருக்குறள் அப்படின்னா, மெய் உணர்தல் அதிகாரத்துல பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளான் ஆம் மானா பிறப்பு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பொருள் அல்லவற்றை, அதாவது பொருள் அல்லவற்றைன்னா என்னது? எதெல்லாம் மெய்ப்பொருள் இல்லையோ அதெல்லாம் மெய்ப்பொருள் அப்படின்னு உணர்றது. இப்ப இந்த விஷயங்கள்லாம் மெய்ப்பொருளா? இல்லையே. மெய்ப்பொருள்னா எல்லா சூழ்நிலையிலயும் எல்லா காலங்களிலயும் நிலைச்சு இருக்கணும். நமக்கும் நிலைத்த மகிழ்ச்சியை தரணும், இன்பத்தை தரணும். இதெல்லாம் நிலைத்திருக்க கூடியதா? இதுல எந்த விஷயமே நிலைத்திருக்க கூடியது இல்லையா? அப்ப இதெல்லாம் எப்படி பொருள் அத மெய்ப்பொருள் ஆகும்? இது எதுவுமே மெய்ப்பொருள் இல்ல. ஆனா என்னன்னு உணர்றது? இதெல்லாம் மெய்ப்பொருள் இல்லாத இந்த விஷயங்கள்லாம் மெய்ப்பொருள்னு உணர்றது. சரிங்களா? இந்த மாதிரி உணரக்கூடிய அந்த மருளானா, மருள்னா என்னது? அந்த மயக்க நிலை. நம்ம கண்ணை மறைச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த இருள். எப்பவுமே இதுதான் அப்படின்ட்டு ஒரு மயக்கத்திலேயே இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ஏற்படும்னா, மானா பிறப்பு. மானான்னா என்னது? சிறப்பு இல்லாத பிறப்பு, சிறப்பு இல்லாத வாழ்க்கை. சிறப்பு இல்லாத வாழ்க்கை தான் அமையும். தொடர்ந்து நம்ம இந்த இதுல அந்த ஒரு இதுக்காகவே என்ன பண்ணுவோம்? திரும்ப 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 தொடர்ந்து பிறப்பு எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சிறப்பு இல்லாத வாழ்க்கை தான் நமக்கு அமையும். சரிங்களா? நமக்கு அதாவது சிறப்பான வாழ்க்கை அமையணும்னா என்ன பண்ணணும்? இதுல இருந்து வெளியில வரணும். அப்பதான் நம்ம காட் பிளெஸிங்ஸ நோக்கி நம்மளால மூவ் பண்ண முடியும். இல்லைன்னா நமக்கு சிறப்பு இல்லாத வாழ்க்கை தான் அமையும். சரிங்களா?
இந்த திருக்குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? மெய்ப்பொருள் காணும் அறிவு இல்லைன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு, சிறப்பு இல்லாத வாழ்க்கை தான் நமக்கு திரும்ப திரும்ப அமையும். சரிங்களா? சரி, இருந்தாலும் இன்னைக்கு செல்லக்குட்டி மறுபடியும் கேள்வி கேக்குறாங்க. இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் நம்ம பிறக்கிறது அப்படி என்ன சிறப்பில்லாத செயல்? நம்ம திரும்ப திரும்ப பிறந்துட்டு போறோமே, இதுல என்ன இருக்கு? அத போய் ஒரு சிறப்பில்லாத செயல், சிறப்பில்லாத வாழ்க்கை தான் அமையும்னு நீங்க சொல்றது சரியா? அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி, உங்களுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும் செல்லக்குட்டீஸ்? ஏன் வந்து மீண்டும் மீண்டும் வந்து நம்ம பிறவி எடுக்கிறது வந்து ஒரு சிறப்பில்லாத செயல்னு நம்ம சொல்றாங்க? சரி, உங்களோட பதில் என்னவா இருக்கும்னு சொல்லி அனுப்புங்களேன். சரிங்களா? தேங்க்யூ.